ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான சந்தேகத்தை அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான் பண்ணியிருக்கோங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் இப்போ இன்க்ரீசிங்லி வண்டி வாங்குறீங்க, எல்லோரும் டிரைவிங் கற்றுக்குறீங்க, டிரைவிங் கற்றுக்கிட்டு புது வண்டி வாங்கிடுறீங்க. ஸோ வண்டியில் ஓட்டுறது, அந்த டிரைவிங் ரூல்ஸ் அதெல்லாம் வேறு விஷயங்க. ஆனால் டிரைவிங்கோடைய அடிப்படையான ஒரு பேசிக் கேள்வி என்னங்க? செருப்பு போட்டுட்டு, அதாவது ஷூ போட்டுட்டு வண்டி ஓட்டலாமா, செருப்பு போட்டுட்டு வண்டி ஓட்டலாமா, அல்லது வெறுங்காலில் வண்டி ஓட்டுறது சரியா? ஏன்னா நான் சந்தித்த பல பேர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லைக் அவங்க வெறுங்காலோட தான் வண்டியை ஓட்டுறாங்க, அதுதான் சரி அதுன்னு சொல்கிறாங்க. சில பேர் அதுக்கு காரணம் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியே பழகிருச்சுங்க, சின்ன வயசுலேருந்து அப்படியே பழகிறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதை தாண்டி ப்ரொஃபஷனல் டிரைவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இது எங்களுடைய தொழிலுங்க, இது என்னுடைய இது தொழிலுங்கிறது தெய்வம் மாதிரி நான் பார்க்குறேன், அதனால் நான் செப்பலால் தொடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி அவங்க ஒரு காரணமாக காட்டுறாங்க. அதனால தான் வெறுங்காலில் நான் வண்டி ஓட்டுறேன் அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது சரியா, சேஃப்டிக்கு இது சரியா, அல்லது உங்களுக்கு இது சரியான ஒரு முறையா, உங்கள் ஹெல்த்துக்கு இது சரியா, அந்த மாதிரி கேள்விகள் பல பேருக்கு இருக்குது. எனக்குமே கேள்விகள் இருந்தது. அதுக்கான ஒரு விடையை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். செப்பல் போட்டுட்டு வண்டி ஓட்டலாமா, ஷூ போட்டுட்டு வண்டி ஓட்டலாமா, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ எஸ், இதே மாதிரி தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ், டிரைவிங் அட்வைஸ், கார் பையிங் அட்வைஸ் அண்ட் எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோடைய டீட்டெயில் ரிவ்யூஸும் நீங்கள் தமிழில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் விப்ரஜேஷ், வாங்க உள்ள போகலாம். முதல் விஷயம், டிரைவிங் அப்படின்னு வரும்போது ஒரு கரெக்டான கம்ஃபர்டபுளான டிரைவிங் பொசிஷன் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு நான் சொல்கிறது செப்பல், அதாவது செப்பலுங்கிறத விட ஆக்சுவல் டிரைவிங் ஷூ அந்த மாதிரி போட்டுட்டு ஓட்டுறது சேஃப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலுங்கிறது உங்களுடைய ஹியூமன் பாடியோட ஒரு பார்ட்டுங்க, ஒரு ஆர்கன். அதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃபிங்கர்ஸ் இருக்குது. ஸோ நார்மலாக வெறுங்காலில் ஓட்டும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஆக்சிலேட்டர் பெடல் மேலே அந்த ஒரு விரல் இல்லை ரெண்டு விரலில் வச்சுட்டு அப்படியே ஒரு ஆங்கிள் இப்படி ப்ரெஷரை வச்சுட்டு அப்படியே அழுத்திட்டு போயிட்டு அப்படி தான் ஓட்டுவோம் வெறுங்காலில் ஓட்டினால். அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அதே மாதிரி ப்ரெஷர் உங்கள் ஃபிங்கர்ஸில், உங்கள் டோஸில் வர வர அது வலி ஆரம்பிக்கும், வலி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும், அந்த மசில் புல்ல ஆரம்பிக்கும், உங்களுடைய நர்வஸ் சிஸ்டம், உடம்புடைய நர்வஸ் சிஸ்டமுக்கு பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குங்க. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ஃப்ளாட் பேஸோட ஒரு ஸ்னீக்கர் ஷூ அல்லது ஒரு ப்ராப்பரான சாண்டில் மாதிரி ஹெவியான ஒரு சாண்டில் அந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு ஓட்டுறது சேஃப் அப்படின்னு சொல்லுவோம். இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேஃப்டி ரீதியாக அப்படின்னு நீங்கள் கேள்வி எழுப்பினீங்கன்னா, சேஃப்டிக்கு அவசியம் ஒரு ப்ராப்பரான ஒரு ஹெவி ஷூ போட்டுட்டு வண்டி ஓட்டுறது தாங்க சேஃபு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கிராஷ் டெஸ்ட் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ கிராஷ் டெஸ்ட் அப்படின்னு வரும்போது சில வண்டிகள் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும். 5 ஸ்டார் ரேட்டிங் வண்டியாக இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் இந்த பெடல்ஸ், இந்த ஸ்டியரிங் காலம் இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி உங்கள் கார் 5 ஸ்டார் சேஃப்டி இல்லை அப்படின்னா, இந்த பெடல்ஸ், இந்த ஆக்சிலேட்டர் பெடல்ஸ் இருக்கு இல்லையா, ஆக்சிலேட்டர், பிரேக் அண்ட் கிளச், அது கொஞ்சம் மேலே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அடிபடும் போது. ஸோ அப்படி அடிபட்டுச்சுன்னா நேராக உங்கள் காலில் தாங்க அந்த ப்ரெஷர் விழுகும். அந்த மெட்டல், அது மெட்டல், அது சும்மா இல்லை, அது மெட்டல், இரும்பு, உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமும் இருக்குது. ஸோ நேராக உங்கள் காலில் அந்த ப்ரெஷர் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கால்கள் பெரிய அளவில் அடிப்பட வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு சேஃபான ஹெவி ஒரு திக்கான ஷூ அல்லது ஒரு ஸ்னீக்கர் அல்லது ஒரு ப்ராப்பரான டிரைவிங் ஷூ இல்லை லெதர் சாண்டில்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கிறது பெட்டர் அப்படின்னு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஷூ போடுறதுனாலையும் செப்பல் போடுறதுனாலையும் அந்த ஆக்சிடெண்ட்டில் ஆகிற பாதிப்பு காலுக்கு கம்மி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சமாவது ஒரு சேஃப்டி கிடைக்கும் இல்லை, அதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோங்க. ஒரு ப்ராப்பரான திக்கான லெதர் பூட் அல்லது அவ்வளோ ஒரு மிலிட்ரி டைப்பில் பூட்டெல்லாம் போட சொல்லலை உங்களை. ஓரளவுக்கு சேஃப்டி தரக்கூடிய கொஞ்சம் திக்கான ஒரு ஷூ, ஆஃபீஸ் ஃபார்மல் ஷூ போட்டால் கூட தப்பில்லை, அல்லது ஒரு ஸ்னீக்கர் ஷூ மாதிரி கொஞ்சம் திக்கான மெட்டீரியலில் போட்டாலும் தப்பில்லை. அல்லது நான் போட்டிருக்கேன் பாருங்கள், இது லெதருங்க, ப்ராப்பர் லெதர், நல்லா திக்கான ஹெவியான சாண்டில்ஸ் தான். இது ஷூ கிடையாது, சாண்டில் தான். ஆனாலும் ஒரு ஷூவோடைய சேஃப்டி இது தரக்கூடும். அந்த ஒரு விஷயத்தினால தான் இந்த மாதிரி சாண்டில்ஸ் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பெரும்பாலும் டிரைவிங் பண்ணுறதுக்கு. செப்பல் போட்டுட்டு ஓட்டுறதுமே பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு எக்ஸ்போஸ்டாக இருக்கும். இந்த நார்மல் இந்த ஹவாய் செப்பல்லாம் போட்டு ஓட்டுவாங்க, அதுவும் தவறுன்னு தான் சொல்லுவேன். இன்னொரு காரணம் என்ன, வெறுங்காலில் ஓட்டக்கூடாது இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேர்வை. ஓகேவா, நீங்கள் என்ன தான் ஏசி போட்டுட்டு ஓட்டினாலும் ஏசிங்கிறது உங்கள் மேல் பகுதிக்கு தான் வரும். காலுக்கு அப்பப்போ நீங்கள் ஏசிக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு வேர்க்காது. ஆனால் பெரும்பாலான வண்டிகள் பார்த்தீங்கன்னா பல பேர் ஏசி இல்லாமல் கூட ஓட்டுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா
கால்கள் வேர்க்கும், பாதம் வேர்க்கும், விரல்கள் வேர்க்கும். அப்படின்னு இருக்கும்போது இந்த பெடல்ஸோடைய மெட்டீரியல் நீங்கள் பார்க்கலாம், ரப்பர் மெட்டீரியல் அண்ட் மெட்டல் மெட்டீரியல் அந்த மாதிரி கம்பைண்டாக தான் இருக்குது. வேர்வை அப்படின்னு வரும்போது அது கொஞ்சம் இருந்தால் கூட, ஒரு லேயர் இருந்தால் கூட உங்களுக்கு வழுக்க ஆரம்பிக்கும். ஸோ வழுக்கிருச்சுன்னா என்ன வேணாலும் நடக்கலாங்க. அதாவது பிரேக்கிங் பண்ண முடியாமல் போகலாம், ஆக்சிலேட்டர் சரியான நேரத்தில் அமுத்த முடியாமல் போகலாம், கிளச்சை அமுத்த முடியாமல் போகலாம். ஸோ ஒரு வழுக்கிருச்சுன்னா கண்ணை இமைக்கிற நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம், அதுதான் விஷயம். ஸோ சேஃப்டி ரீதியாக அதுவும் ஒரு மிகப்பெரிய அபாயமாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் எப்போவுமே கேட்டுக்கிறது, உங்கள் ஹெல்த்துக்கு மட்டும் இல்லை, ரோடில் இருக்கிற எல்லாருடைய ஒரு சேஃப்டிக்காகவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவசியம் ப்ராப்பராக ஸ்னீக்கர் ஷூ அல்லது ஒரு லெதர் ஷூ, லெதர் சாண்டில் இந்த மாதிரி போட்டுட்டு வண்டி ஓட்டுறது தான் என்றைக்குமே சேஃப். அது எந்த வண்டியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எவ்வளோ பெரிய 5 ஸ்டார் ரேட்டிங் வண்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய ஹெல்த்துக்கு அது சரியாக இருக்கும். அதே மாதிரி ரோடு டிரைவிங்கோடைய சேஃப்டிக்கும் அதுதான் கரெக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி ஷூ இல்லாமல், செப்பல் இல்லாமல் வண்டி ஓட்டுறவங்கள பார்த்துருக்கீங்க? அவங்கள நீங்கள் ஏதாவது திருத்திருக்கீங்களா? அவங்களுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லியிருக்கீங்களா? அதுவும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கலாம். நான் பல பேருக்கு சொல்லியிருக்கேன், இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படும். அப்படி நீங்கள் செப்பல் போடாமல், ஷூ போடாமல் வண்டி ஓட்டுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுடைய மென்டாலிட்டி, உங்களுடைய ஒப்பீனியனை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சுன்னா அவசியம் கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம பல ஹெல்த்தியான பல சேஃப்டி அட்வைஸ் அண்ட் கார் டிரைவிங் பொறுத்தவரை சேஃப்டி அட்வைஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் தொடர்ந்து. ஸோ நன்றி, வணக்கம், டிரைவ் சேஃப்.